கடவுளின் தேசத்தின் மீது கல்லுருண்டு விழுந்திருக்கிறது. நம்ம கண்ணுக்குள்ளே லைட்டாக மண்ணு போனாலே அது மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். மொத்த ஊரும் மண்ணுக்குள்ளே போயிருக்கு. அதுலேருந்து எப்படி எல்லாத்தையும் எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்தியாவோட முப்படைகளும் அங்கே வந்துருச்சுங்க. மீட்டெடுக்கிறதுக்கு எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. நம்மளும் போராடுவோம். கடவுள் நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கோ நீங்கள்லாம் உங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க. யார் அந்த மீட்பு பணியை செஞ்சாலும் அவங்கள நம்ம நன்றியோடு நினச்சி பார்க்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இந்தியாவே இன்னைக்கு கூட நிற்கணும். அது ஏதோ ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் இருக்க 3 கிராமம் மட்டும் போலங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில யாரோ ஒரு பெரிய மண் கோடு போட்ட மாதிரி இருக்குங்க. ஆனா அது நம்ம மனசுக்குள்ள ஆறாத வலியை கொடுத்துருக்கு. இடுக்கி, வயநாடு இந்த இடமெல்லாம் பார்க்க அவ்வளவு அழகா இருக்குன்னு எல்லாரும் போவாங்க. அப்படி வர மக்களுக்கு ஹோட்டல் ஸ்டே மட்டும் இல்ல, ஹோம் ஸ்டேவும் இருக்குன்னு காமிச்சது அந்த மக்கள் தாங்க. கேரளா டூரிஸ்ட் பிளேஸ் எங்க நீங்க போனாலும் ஹோம் ஸ்டேங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க. அவங்க வீடு இருக்கும், பக்கத்துலேயே ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஃபுட்டுலேருந்து எல்லாமே இவங்களுக்கு சமைக்கிறத கொடுப்பாங்க. இயற்கை எப்பவுமே பாதிக்கப்பட்டவனோட மனித பலத்தை சோதிச்சு பார்க்கும், பாதிக்கப்படாதவனோட மனித நேயத்தை சோதிச்சு பார்க்கும். பாதிக்கப்பட்ட வயநாட்டில் இருக்கும் மக்களே, நீங்க பலமா இருங்க. இது எங்களுக்கு வச்ச சோதனை தான். நம்மளோட மனித நேயத்தை காட்டக்கூடிய மாபெரும் பொறுப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்காக இங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போய் அங்க நடந்துட்டு இருக்கிற மீட்பு பணியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்றிய அரசும் மாநில அரசும் தன்னோட மொத்த சக்தியை யூஸ் பண்ணி மீட்பு பணியை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்பவுமே இந்தியாவோட முப்படையினரோட அணிவகுப்பை சுதந்திர தினத்துல மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். நம்மளுடைய இராணுவம் எல்லையை பாதுகாத்து எப்பவுமே நிற்கும். இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக இந்த இயற்கை தொடுத்த யுத்தத்திலையும் எங்களுக்கு பாதுகாப்பா இருங்க. ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள், இதுவரையும் உங்களை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்குமே நீங்க பார்ஷாலிட்டியோட தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு ஓட்டு போடாத மாநிலம், உங்களை தேர்ந்தெடுக்காத மக்கள்னு மட்டும் தயவு செய்து யோசிக்காதீங்க. வரியும் அங்கிருந்து வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு நாங்க உரிமையோட கேட்கலாம். ஆனா நாங்க இப்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், இருந்தாலும் கேட்கிறோம், உதவி பண்ணுங்க. எங்க இந்திய பிரதமரே, இந்த முறையாவதும் அந்த ஹெலிகாப்டரை கொஞ்சம் எடுத்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வாங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு உங்க கண்ணுக்கு சீக்கிரப்படும், நிவாரணம் சீக்கிரமும் மக்களுக்கு கிடைக்கும். இதுவே உங்க அதிகாரிகள் வந்தாங்கன்னா அவங்க அறிக்கை மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுவும் நாங்கெல்லாம் மீண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்வையிடுறக்கே வராங்க. இது ஒன்றும் நான் உங்களை குறை சொல்றதுக்காக சொல்லலைங்க. இந்த விஷயத்த நாங்கள் அரசியலாகவும் பயன்படுத்துறதுக்கு தயாரா இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா இடத்துல இருந்தும் கரம் கொடுத்தே ஆகணும். உடனடியாக அந்த மக்களுக்காக 5 கோடி அனௌன்ஸ் பண்ண தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி. தமிழ்நாட்டிலிருந்து பேரிடர் மீட்பு குழுக்கள் வயநாட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அதுக்கும் பெரிய நன்றி. நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நமக்குள்ள கேட்டுக்குவோம். ஆனா இயற்கை அடிக்கடி நம்ம கிட்ட இப்படித்தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம ப்ரூவ் பண்ணணும், we are humans and we have humanity. அந்த குழந்தை இழந்த அப்பாவுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி நிறைய இழப்புகளை சந்திச்ச நிறைய அப்பாக்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. எங்க வயநாடு இழப்புகள்ல இருந்தெல்லாம் சீக்கிரம் மீண்டு வந்து மறுபடியும் அதோட உண்மையான அழகியலை வெளிப்படுத்தும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, இது அரசியலா பார்க்காம மனிதநேயத்தோட வயநாட்டோட துணை நிற்கிறது. என் இந்திய அரசே, இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது கேரளா மாநிலத்திற்கு வயநாடு இல்லை, இந்தியா. மீட்பு பணிக்கு சென்றிருக்கிற முப்படையினர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட அந்த மீட்பு பணி விரைவில் முடிஞ்சு நீங்கள் திரும்பி வர நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இயற்கை நமக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம இயற்கையை ஜெயிக்க முடியலன்னா கூட மனிதநேயத்தையாவது ஜெயிக்கலாம்ல. ஒன்று கூடுவோம், நம் வயநாட்டை மீட்டெடுப்போம். துக்கங்களோடு வணக்கம்.